அதிகாரம் 78 படைச்செருக்கு. என்னை முன் நில்லன் மின் தெவ்விர் பலர் என்ன முன்னின்று கல் நின்றவர். போர்க்களத்து வீரன் ஒருவன் பகைவர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர், அவனை எதிர்த்து நடுகல்லாய் போனவர்கள் பலர் என முழங்குகின்றான். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. வலிவு மிகுந்த யானைக்கு குறிவைத்து அந்த குறி தப்பினாலும் கூட அது வலிவற்ற முயலுக்கு குறிவைத்து அதனை வீழ்த்துவதை காட்டிலும் சிறப்புடையது. பேராண்மை என்பது அருக ஒன்னொன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பகைவர்க்கு அஞ்சாத வீரம் பெரும் ஆண்மை என்று போற்றப்படும். அந்த பகைவர்க்கு ஒரு துன்பம் வரும்பொழுது அதை தீர்க்க உதவுவது ஆண்மையின் உச்சம் என போற்றப்படும். கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். கையிலிருந்த வேலினை யானையின் மீது வீசிவிட்டதால் களத்தில் போரினை தொடர வேறு வேல் தேடுகிற வீரன் தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பதைக் கண்டு மகிழ்ந்து அதனை பறித்து பகையை எதிர்த்திடுகின்றான். விழித்த கண்வேல் கொண்டெறிய அழித்திமைப்பின் ஓட்டன் ரோவன் கணவர்க்கு. களத்தில் பகைவர் வீசிடும் வேல் பாயும் போது விழிகளை இமைத்து விட்டால் கூட அது புறமுதுகு காட்டி ஓடுவதற்கு ஒப்பாகும். சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து. சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீரக்கழல் தனிப்பெருமை உடையதாகும். உரினுயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினுஞ்சிற் குன்றல் இலர். போர் வந்தால் தம் உயிருக்கு அஞ்சாது செல்லும் வீரர் அப்போரை வேண்டா என்று அரசர் சினந்து தடுத்தாலும் தம் வீரத்தில் குறைய மாட்டார். இழைத்த திகவாமை சாவாரை யாரே பிழைத்ததொர்க்கிற்பவர். தாம் சொன்ன சபதம் நிறைவேறாமல் போனாலும் அதற்காகவே போர்க்களத்தில் தோற்றவர் என்று எவர் இகழ்ந்து பேசுவார்? புறந்தார் கண்ணீர் மல்க சாகிர்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து. தன்னை காத்த தலைவனுடைய கண்களில் நீர் பெருகுமாறு வீர மரணம் அடைந்தால் அத்தகைய மரணத்தை யாசித்தாவது பெற்றுக்கொள்வதில் பெருமை உண்டு. விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைகுந்தன் நாளை எடுத்து. ஒரு வீரன் தன் வாழ்ந்த நாட்களை கணக்கு பார்த்து அந்த நாட்களில் தன் உடலில் விழுப்புண் படாத நாட்களை எல்லாம் வீணான நாட்கள் என்று வெறுத்து ஒதுக்குவான்.